வணக்கம் யூடியூப் நேயர்களே. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் திரைத்துறையில் நிகழ்த்திய சாதனைகள். சிவாஜி கணேசன் திரைத்துறையில் நிகழ்த்திய சாதனைகளை பட்டியலிடவே ஒரு குழு அமைக்க வேண்டும். அத்தனை சாதனைகளை அவரது படங்கள் நிகழ்த்தி இருக்கின்றன. 60களில் ஒரே வருடத்தில் சிவாஜி நடிப்பில் 5 படங்களுக்கு மேல் சாதாரணமாக வெளியாகும். 1964 7 படங்கள் வெளியாயின. 1963 நவம்பர் 15 சிவாஜி நடிப்பில் அன்னை இல்லம் படம் வெளியானது. பி. மாதவன் சிவாஜியை வைத்து இயக்கிய முதல் படம். தேவிகா ஹீரோயின். இது ஒரு 100 நாள் படம். இந்த படம் 61 நாட்களை நிறைவு செய்த போது 1964 ஜனவரி 14 கர்ணன் திரைப்படம் வெளியானது. கர்ணன் அரங்கு நிறைந்த காட்சிகளாக சக்கை போட்டபோது அன்னை இளமும் ஓடி 100 நாள்களை நிறைவு செய்தது. 1964 ஜனவரி 14 வெளியான கர்ணன் 108 நாட்கள் ஓடியது. இந்த படம் 80வது நாளை தொட்டபோது, அதாவது 1964 மார்ச் 3 சிவாஜியின் பச்சை விளக்கு படம் வெளியானது. பச்சை விளக்கு படத்துடன் கர்ணன் ஓடி 100 நாட்களை கடந்தது. பச்சை விளக்கு 105 நாட்களும் ஓடியது. இந்த படம் 102 தினங்களை எட்டிய போது சிவாஜியின் மற்றொரு திரைப்படமான ஆண்டவன் கட்டளை வெளியானது. ஆண்டவன் கட்டளை பிரமாதமாக ஓடிக்கொண்டிருக்கும் போது சரியாக 37வது நாள் சிவாஜியின் மற்றொரு படமான கை கொடுத்த தெய்வம் ஜூலை 18 அன்று வெளியானது. K.S. கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் சிவாஜியுடன் சாவித்திரி, K.R. விஜயா நடித்த இந்த படமும் ஆண்டவன் கட்டளையும் போட்டி போட்டு ஓடின. 2 படங்களும் ஓடிக்கொண்டிருக்கும் போதே செப்டம்பர் 12 சிவாஜியின் மாஸ்டர் பீஸ்களில் ஒன்றான புதிய பறவை வெளியானது. அதன் கதையும் பாடல்களும் நடிப்பும் மற்ற படங்களுக்கு சிம்ம சொப்பனமாக ஆண்டவன் கட்டளை 100 நாட்களை தொடாமலே வெளியேறியது. அதே நேரம் கை கொடுத்த தெய்வம் 108 நாட்கள் ஓடியது. புதிய பறவை திரையரங்குகளில் ஓடிக்கொண்டிருக்கும் போது நவம்பர் 3 முரடன் முத்து, நவராத்திரி என சிவாஜியின் 2 படங்கள் ஒரே நாளில் வெளியாயின. இந்த படங்கள் வெளியாகும் போது புதிய பறவை 53 தினங்களை நிறைவு செய்திருந்தது. முரடன் முத்து, நவராத்திரி படங்களுடன் போட்டியிட்டு புதிய பறவையும் ஓடியது. இதில் புதிய பறவை 133 நாட்களும், முரடன் முத்து 72 நாட்களும், நவராத்திரி 108 நாட்களும் ஓடின. ஒரே வருடத்தில் 7 படங்கள் வெளியாகி அதில் 5 படங்கள் 100 நாட்களை தாண்டி ஓடின. 2 படங்கள் 70 நாட்களை கடந்தன. சென்னையில் இந்த 5 படங்களுமே 100 நாட்கள் ஓடின. ஓடிய திரையரங்குகளின் எண்ணிக்கை 15. மதுரையில் இந்த 5இல் 4 படங்கள் 100 நாட்கள் ஓடின. இந்த சாதனையை இதுவரை வேறு எந்த நடிகராலும் முறியடிக்க முடியவில்லை. 1964 வெளியான சிவாஜியின் படங்களும் ஓடிய தினங்களும். ஜனவரி 14 கர்ணன் திரைப்படம் 108 தினங்கள் ஓடியது. மார்ச் 3 பச்சை விளக்கு 105 நாட்கள் ஓடியது. ஜூன் 12 ஆண்டவன் கட்டளை 70 நாட்கள் ஓடியது. ஜூலை 18 கை கொடுத்த தெய்வம் 108 நாட்கள் ஓடியது. செப்டம்பர் 12 புதிய பறவை 133 நாட்கள் ஓடியது. நவம்பர் 3 முரடன் முத்து 72 நாட்கள் ஓடியது. நவம்பர் 3 நவராத்திரி 108 நாட்கள் ஓடியது.